கிருஷ்ணன், நீங்கள் ஒரு வேட்பாளரும் கூட, எப்படி பார்க்குறீங்களா? இதில் நாம் தமிழருக்கான ரெப்ரசன்டேஷனே இதில் எங்கேயுமே இல்லை அப்படின்னு ஒரு முடிவு இருக்குது. இப்போ நீங்கள் திரு குமாரோட ஒத்து போகிறீங்களா, இல்லை வந்து இந்த கருத்து கண்டிப்பாக பொய்ன்னு சொல்கிறீங்களா? அதாவது எங்களுடைய முதல் நிலைப்பாடு வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கணிப்பு சொல்கிறீங்க. சரி, அது வந்து முழுக்க வந்து மக்களை வந்து திசை திருப்புற ஒரு ஜனநாயக விரோதமாக முதல் பார்க்குறோம். இது இல்லை வரேன், முதல்ல தடை செய்யணும். ஃபஸ்ட்டு தேர்தலுக்கு முன்னே வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னே கருத்து கணிப்பு எடுக்கிறதே முதல்ல தடை செய்யணும். அது வந்து ஏன்னா ஒரு மக்கள் வந்து தனக்கு எந்த கட்சியோட செயல்பாடு பிடிச்சிருக்கு, கொள்கை பிடிச்சிருக்குன்னு சிந்திச்சு ஓட்டு போடணுன்றது தான் ஜனநாயகம். அதை வந்து ஏன்னா சில மக்கள் வந்து வெற்றி பெற கட்சிக்கு ஓட்டு போடணுன்ற எண்ணத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இப்போ பெரிய பெரிய முதலாளிகிட்ட காசை கொடுத்து வெளியில் இட்டுக்கிட்டு மக்களை வந்து மடைமாற்றம் செய்கிற ஒரு வேலையை வந்து தேர்தலுக்கு முன்னாடி செய்கிறீங்க. இப்போ இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா இது வேணால் ஒரு டைம் பாஸ் வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி டிபேட் பண்ணுறது, இல்லை சார் சொன்ன மாதிரி அவங்களுடைய ஆறுதலுக்கு யாராவது இப்போ 2016 தோக்க போகிற கட்சி ஜெயிக்க போகிறேன்னு சொன்னாங்க, 4 நாள் சந்தோஷமாக இருந்திருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு தற்காலிக ஒரு மன நிம்மதிக்கு ஒரு 4 நாள் பொழுதுபோக்கு அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். மொழியை முழுக்க வந்து இந்த கருத்து கணிப்புங்கிறதே வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு நீங்கள் சொன்னீங்களே பல நிறுவனங்கள் இதை ஒரு வேலையாக செய்கிறாங்கன்னு. ஆமாம், அதை ஒரு வேலையாக செய்கிறாங்க. அதன் மூலிமா ஒரு வீடியோ வெளியிடுறாங்க, அதன் மூலிமா பார்வையாளர்கள் பார்க்குறாங்க, 4 பேர் பேசுகிறாங்க. அது ஒரு வேலையாக தான் நடக்குதே தவிர மக்கள் நம்ம ரெப்ரசன்டேஷன் இதில் இருக்கா இல்லையா கேள்விக்கு தான் பதில். இருங்க அந்த கருத்து கணிப்புகள் வந்து அதை விமர்சனம் பண்ணுறது உங்களுடைய உரிமை. நான் அதை மறுக்கல, அதை ஏற்கனவே நீங்கள் மறுங்க. நீங்கள் ஏன் அதில் அந்த நம்பர்ஸில் ஏன் வரலங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் வரேன். இப்போ 4-5 நிறுவனம் சொன்னீங்க, ஏதோ ஒரு நிறுவனத்தை வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் வந்து நாம் தமிழர் படம் போட்டு 0ன்னு போட்டிருக்கு, பக்கத்தில் அதர்சன் போட்டு 1 to 6 போட்டிருக்கு. அந்த அதர்ஸுங்கிறது யாரு? அது யாரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் சசிகலா அம்மையார் அவர்களுடைய கட்சியாக இருக்கலாம், இல்லை வந்து சசிகலா அம்மையாரோ ராமதாஸ் அவர்களும் சேர்ந்திருக்கக்கூடிய கட்சியாக இருக்கலாம், சுயேட்சைகளாக இருக்கலாம், அது யாரா வேணா இருக்கலாமே. இல்லை வேல்முருகன் அவர்கள் கூட இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். இல்லை அதுதான் சொல்றேன். அதாவது வந்து கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சியும் தனியாக தான் இந்த பக்கம் கூட்டணி இல்லாமல் இருக்குது, அவர்கள் இருக்கலாம். இல்லை அதுதான் சொல்ல வரேன். அதாவது கடைசி தேர்தல் நாமினேஷன் முடிகிற வரைக்கும் வந்து கூட்டணி பேரம் பேசிட்டு தேர்தலில் நிற்க போகிறோமான்னு முடிவே எடுக்காத கட்சி நீங்கள் சொன்ன 3மே, அந்த கட்சியோட வேட்பாளர்கள் அதர்சன்ற பட்டியலில் நீங்கள் கொண்டு வந்து சேர்க்குறீங்க. நான் சேர்க்கல சார், அவங்க சேர்க்கல. இல்லை அதுதான் அந்த நிறுவனம் நான் சொல்கிறேன். அதுதான் சொல்லுவேன். சுயேட்சைகளை கூட இருக்கு, அதுதான் சொல்கிறேன். அதுதான் சார் சொல்கிறேன், சுயேட்சைகள். அதாவது இப்போ ஆர்கே நகரில் பை எலெக்ஷனில் டிடிவி சார் சுயேட்சை நின்றார்னா ஒரு பிரபலம், ஒரு துணை முதலமைச்சராக முன்மொழியப்பட்டவர், அவர் நிற்கிறாரு, ஒரு முக்கியமான ஒரு பை எலெக்ஷன் பார்க்குறோம், சுயேட்சையாக இருந்தாலும் ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு தொகுதியாக பார்த்தோம். அதில் ஒரு லாஜிக் இருக்குது. சுயேட்சைங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் பிரபலமான சுயேட்சை யாராவது ஒருத்தங்க 234 தொகுதியில் இப்போ யாராவது நின்று இருக்காங்களா? கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற கட்சிகளும் வந்து கடமைக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிறோம், களத்தில் அரசியல் இருக்கிறோம் நிரூபிக்கிறதுக்காக வந்து கடைசி கட்டத்தில் வேட்பாளர்களை போட்டு கடைசியாக சின்னம் வாங்கி எந்த ஒரு வேலையும் வந்து தொகுதியில் செய்யாத ஒரு கட்சிகள் நீங்கள் சொன்னது. ஆனால் 4 முனை போட்டின்னு டிவியில் மேடைக்கு மேடை பேசி டிவியில் எல்லா டிபேட்லையும் காமிச்சிட்டு இப்போ வந்து அதர்சன் போட்டு 1 to 6 காமிக்கிறீங்க, நாம் தமிழன் போட்டு 0ன்னு காமிக்கலாம். அப்போ இது வந்து உங்களுடைய தனி மனித வன்மத்தை தான் அங்கே காமிச்சிருக்கீங்களா ஒழிய மக்களுடைய மனநிலையை அங்கே வந்து காமிக்கல. அப்போ இதில் போயிட்டு நம்ம வந்து இது ஒரு கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு பேசுகிறோன்னா நம்ம எப்படி அதை ஒத்துக்க முடியும்? இதில் முழுக்க அட்லீஸ்ட் சரி ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். இப்போ அந்த 125 to 145 சொல்கிறீங்க, அப்போ ஒரு 145 திமுக வாங்குதுன்னா அப்போ 85 அதிமுக வாங்குதுன்னு எடுத்துக்கலாங்களா? எதுவுமே வந்து டேலியே ஆகலைங்களா? 234 250 போகுது, 210 போகுதுன்னா இங்கேருந்து இதுக்குள்ள அப்போ குத்து மதிப்பா இந்த இதுல இருந்து இதுக்குள்ள வாங்குவாங்க. ஒரு லோயர் மார்ஜின் இருக்கு, ஒரு ஹையர் மார்ஜின் இருக்கு. சரி ஓகே, ரெண்டுமே லோயர் மார்ஜினா டேலி ஆகணும்ல. இப்போ ரெண்டுமே லோயர் மார்ஜின்னா டேலி ஆகணும்ல. 125னா 65 சார். ஓகே சார். 145னா 80 சார். ஓகே சார், அவ்வளவுதான் சார். 125 வாங்கினா அதிமுக 65, அதை ஆட் பண்ணுங்க. 125 வாங்கினா 80. அதுதான் சார். 125 65 16 1 ஆட் பண்ணுங்க, டேலி ஆகுதான்னு பாருங்க. 234 டேலி ஆகுதான்னு பாருங்க. எந்த கணிப்புமே டேலி ஆகல. அப்போ இது நீங்க என்ன படிச்சீங்க, யார்கிட்ட படிச்சீங்க, யார்கிட்ட கேட்டீங்க? எனக்கு 40 வயசு ஆக போகுது, இது வரைக்கும் என்கிட்ட ஒரு ஆளும் கேள்வி கேட்டதில்லை. நீங்க கருத்து கணிப்பு முடிவு இன்னைக்கு தான் பாக்குறீங்களா? எனக்கு புரியல. நான் அதுதான் சார் சொல்றேன், காலங்காலமா இருக்கிற கணிப்பு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார். எந்த கருத்து கணிப்பு முடிவுமே வந்து 234க்குன்னு சொல்லி டேலி பண்ணி போட மாட்டாங்க. இல்ல, அதாவது இத்தனை இதுல இருந்து இத்தனைக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் திமுக கூட்டணி, இத்தனையில இருந்து அத்தனை அதுதான் சார் அதிமுக கூட்டணி. அதுதான் சார் கேக்குறேன். நடுவுல அந்த 125 to 145 போடுறீங்க, அதுக்குள்ள வர்றதுன்னா நீங்க சொல்ற வேரியேஷன் வரலாம். 125 தான் ஆரம்பிக்கிறீங்க, அப்ப அது சும்மாவா? 125 வாங்க மாட்டீங்களா?
இல்லை நான் கேட்குறேன் ஸ்டார்டிங்கில் 125 என்ன 125 145 வரைக்கும் அப்படின்னா அதுதான் சார் 126 144 தொகுதி வாங்குறாங்க. உங்க கணிப்புப்படி 125 தான் வாங்குறாங்க. கரெக்டாக நீங்கள் வந்து கணிச்சிட்டீங்க. சரி, கரெக்டாக எல்லா மக்களையும் கேட்டு கணிச்சிட்டீங்க. 125 டிஎம்கே வாங்குறாங்க. சரி, அதே மாதிரி 65 வாங்கிட்டாங்க. அடுத்தது 16 விஜய் கட்சி வாங்கிட்டாங்க. 1 அதர்ஸ் வாங்கிட்டாங்க. அதை ஆட் பண்ண 234 வரணுமா வரக்கூடாதா? நான் அதை தான் கேட்குறேன். நடுவில் வந்தால் ஓகே சார், அது ஸ்டார்டிங் பாயிண்ட் 125 நீங்கள் சொன்ன கணிச்சபடி பர்ஃபெக்டாக 100% கணிச்சிட்டீங்க. வரணுமா வரக்கூடாதா? ஒரு நிறுவனமும் வரலையே. அப்போ இது முழுக்க முழுக்க யாரையோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தானே நீங்கள் எடுத்திருக்கீங்க. யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது? அதுதான் அது யாரையோன்றதுன்னா யாருக்கு ஆதரவாக வருதோ அவங்கள தான். அது மட்டும் தாண்டி முழுக்க முழுக்க வந்து ஒரு மக்கள் ஒரு சுதந்திரமாக வந்து எந்தவித ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் முழுக்க முழுக்க சுதந்திரமாக ஜனநாயகத்தை காப்பாற்றி ஒரு தேர்தல் நடந்து அதில் நீங்கள் மக்களுக்கு வந்து பிந்தைய கருத்து கணிப்பு நடத்தி மக்கள் வந்து இந்த முடிவை சொன்னாங்கன்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. முழுக்க முழுக்க வந்து இப்போ சார் சொன்னார், சார் பேர் மறந்துட்டேன், சார் சொன்னார் நிலைப்பாடு அடிக்கடி நாம் தமிழர் மாற்றிக்கிட்டே இருக்காங்க, அதனால் மக்கள் வந்து அவர் வெற்றி பெற எல்லை கொண்டு வரலன்னு சொல்லிட்டு. எங்கள் நிலைப்பாடு கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஒரே கொள்கையில் தமிழர்களுக்கான கொள்கையில் தான் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கூட்டணி ஆட்சி முறையில் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லாமல் பணம் ஓட்டுக்கு கொடுக்காம நேர்மையான முறையில் ஒரு மாற்றத்தை நிலைநாட்டணுங்கிற ஒரு குறிக்கோளில் தான் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நடந்த தேர்தலில் கூட பணம் கொடுக்காம இவங்க இந்த எண்ணுக்கு வந்தாங்களா? பணம் எங்கேயுமே கொடுக்கலன்னு சொல்கிறாரா சார்? முதல் வந்து எங்கள் தொகுதியில் ஐயா மஸ்தான் நின்னார், பிரச்சாரமே பண்ணலைங்க, பிரச்சாரமே பண்ணலை. ஒரு கேம்ப் போடுறாங்க, ஊர் மக்களை கூட்டுறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, வரிசையாக போகிறாரு. 4 மணிக்கு வண்டி எடுக்கிறாங்க, 10 மணி வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. இது பிரச்சாரமே கிடையாது. அப்போ பிரச்சாரமே இல்லாமல் டிஸ்ட்ரிபியூஷன் பணம் தான் டிஸ்ட்ரிபியூஷனு நடக்குது. அப்புறம் வந்து இங்கே வந்துட்டு நிலைப்பாடம் மாத்திரனே. உங்கள் நிலைப்பாடு என்ன? அண்ணா எதாவது சொல்லி கொடுத்தாருங்களா? பணம் கொடுத்து மக்களை விலைக்கு வாங்குறதா அண்ணா கற்றுக் கொடுத்தாருங்களா? இந்த நிலைப்பாடம் தான் நீங்கள் வெல்றீங்களா? அப்போ இதை வந்து வச்சுக்கிட்டு இங்கே வந்து நம்ம ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு இங்கே வந்து கருத்து கணிப்பை பற்றி பேசுகிறோன்னா என்ன பேசுறது? இது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? கருத்து கணிப்பாவது வந்து ஒழுங்காக இருக்கானா? இப்போ நாம் தமிழருக்குன்னு ஒரு 8% வாக்கு இருக்கு இல்லையா? அது மட்டும் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றுது. அதுதான் சொல்ல, அது மட்டும் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது எதிர்கால மக்களுக்கு. ஓகே, பணம் இல்லாதவன் இந்த அளவுக்கு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த 8% மக்கள் தான் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து எல்லா தேர்தலையும். அப்போ வந்து ஒரு தேர்தல்னா இந்த திமுக அதிமுக கட்சி தலைவர்கள் ஊர் ஊராக போகிறாங்க, மக்களை அணி திரட்டுறாங்க, அவங்க முன்னாடி பேசுகிறாங்க. இது மட்டும் செய்தியில் வருது, விளம்பரம் வருது. அந்த தொகுதியில் இருக்கிற வேட்பாளர்கள் மக்களை சந்தித்து நான் இந்த 10 வருஷம் நான் இங்கே தொகுதியில் எம்எல்ஏ வந்திருக்கேன், இல்லை இப்போ 5 வருஷமாக இருக்கேன், இல்லை நான் இப்போ எம்எல்ஏ வந்தேன்னா இதை நான் செய்ய போகிறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல தெருமுனை கூட்டமோ இல்லை வாகன பிரச்சாரமோ ஏதாவது ஒரு கூட்டம் ஏதாவது ஒன்று பேசியிருக்காங்களா? சொல்ல பார்ப்போம். எதுவுமே கிடையாது. அப்போ எது ஒன்றுமே செய்யாமல் மக்களை சந்தித்து இதை நான் செய்ய போகிறேன், இந்த தடவை இதை செய்ய தவறிட்டேன், இனி வந்தால் நான் செய்ய போகிறேன், எதுவுமே சொல்லலை. ஊருக்கு ஊர் பந்தல் போடுறது, மக்களை கூட்டுறது, பணம் கொடுக்கறது, 4 பேர் சேர்த்து வச்சுக்கிறது, இதை மாதிரி ஓட்டு வாங்கிட்டு மக்களை வந்து கரப்ட் ஆகிட்டு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு மக்கள் பிந்திய கருத்து கணிப்பு அப்படின்னு ஒரு கார்பரேட் கிட்ட சொல்லி அதுலேயும் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய வன்மம் பாருங்கள். அதர்ஸில் 1 to 6 போட்டிருக்கீங்க. இதை பேசுறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? இது வந்து தனி மனித காழ்ப்புணர்ச்சி. இன்னைக்கு நேற்று இல்லை, 2016 இருந்து இப்போ நாங்கள் 8% வாங்கியிருக்கோம். நாங்கள் 8% ஒரே நிமிஷம் சொல்லுறேன், 8% நாங்கள் வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நடந்த எந்த கருத்து கணிப்பில் நாம் தமிழர் 8% வரும்னு ஏதாவது ஒரு கருத்து கணிப்பில் சொன்னீங்களான்னு காமிங்க. இல்லை, இப்போ நாம் தமிழர் மேலே இந்த செய்தி இந்த நிறுவனங்களுக்கு இந்த எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு நிறுவனங்களுக்கு என்ன வன்மம், என்ன காழ்ப்புணர்ச்சி இருக்கும்? அதுதான் சார், ஒரு பொலிட்டிக்கான ஒரு அரசியல் சூழல்ல தூய ஒரு அரசியல் வந்துடக்கூடாதுன்றதான் எண்ணம். மக்கள்கிட்ட போய் கேட்குறாங்க இந்த கருத்து. அதுவே சந்தேகமா இருக்குங்கிறேன். இப்போ சார் கேட்ட மாதிரி எந்த மக்கள் கிட்ட கேட்டீங்கன்னு தான் கேள்வி, முதல் கேள்வி. 234 தொகுதியில் நானும் 20 வருஷமா இருக்கேன். என்கிட்ட இது வரைக்கும் கேட்கல, என் சொந்தக்காரங்க கிட்ட கேட்கல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கல, யார்கிட்டையும் கேட்கல. இங்கே இருக்கிறவங்க யார்கிட்டையுமே தெரிஞ்சு கேட்டுருக்க மாட்டாங்க. அப்போ யார், எந்த மக்கள்? என்ன அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் கிட்ட கேட்டிங்களா என்ன? அப்போ என்ன கணக்கில்? அதுதான் சொல்ல வரேன். ஒரு டேலி ஆகலை. லாஸ்ட் டைம் கூட ஒரு டிவியில் எஸ்பி சார் பேசினார் பாருங்க, மக்கள் நீதி மையம் வந்து கட்சி சிம்பிள் நிற்காத ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க 8% சொல்லி கருத்து கணிப்பு வெளியிட்டாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு நீங்கள் ரூமில் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு நீங்கள் குத்து மதிப்பாக எழுதுறதுக்கு பேர் கருத்து கணிப்பு. அதனால தான் சொல்கிறேன் தனி மனித வன்மனு. உங்களுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல் உண்மையிலேயே மக்கள் பிரதிபலிக்கிறாங்கன்னா இத்தனை நிறுவனங்களுக்கு ஆமாம், ஏன்னா அது அந்த நிறுவனம் வந்து தனியாக செயல்படல, ஒரு தலைமையின் கீழே செயல்படுறதால தான் அந்த ரிசல்ட் வருது. ஒரு ஏ நிறுவனம் இருக்கு, ஒரு பி நிறுவனம் இருக்கு, ஒரு சி நிறுவனம் எல்லாமே ஒரு 2 வேற நிறுவனங்கள் வந்து அந்த வேற ஒரு கட்சிக்கு இருக்கு. இத்தனை கட்சிகளுக்கும் வந்து பேர் வேறையா இருக்கு சார். மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒன்று தானே.
சோப்பு பேர் வேற வேற இருக்கு சார். வேரியன்ட் தான் வேற. இத்தனை நிறுவனங்களுக்கும் நாம் தமிழர் மேல தனிப்பட்ட வன்மம் இருக்கு. நிறுவனத்துக்கு இல்ல சார், நிறுவனத்துக்குடைய தலைமை. அதுதான் சார் சொல்றேன். வேரியன்ட் தான் வேற, பிராண்ட் ஒன்று தான். அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி போட்ட கருத்து கணிப்புல செஞ்சி தொகுதி 1 to 8% சொல்றாங்க. அப்போ மினிமம் 1%, மேக்ஸிமம் 8%. 1% எவ்வளோ? 1500லேருந்து 2000 ஓட்டு. இப்போ 2026 தேர்தலில் சந்திக்க போகிற ஒரு கட்சிக்கு 2000 ஓட்டு தான் வரும்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அது வன்மம் இல்லாமல் என்ன சொல்கிறது? இது எந்த அடிப்படையில் யார்? அப்போ நீங்கள் அதை வந்து மக்களை திசை திருப்புறீங்களே, அப்போ இதை தடை செய்யணுமா இல்லையா? இந்த எலெக்ஷன் தேர்தலுக்கு முந்தைய தான் தடை செய்யணும் சொன்னீங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து நான் தடை செய்ய சொல்ல அதான் சொல்லிட்டேன் சார். அதை வந்து நீங்கள் பேசிக்கலாம், நம்ம உட்காந்து விவாதம் பண்ணலாம். அதில் உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது, தற்காலிக மகிழ்ச்சி கிடைக்குது. அதை ஏதோ அதனால் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகிறதில்ல, ரிசல்ட் மாற போகிறதில்ல. ரிசல்ட் மக்கள் முடிவு என்னவோ அது 4ஆம் தேதி போட்டி ஓப்பன் பண்ணால் தெரிய போகுது. ஆனால் ரிசல்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி வர கருத்து கணிப்பு 6 மாசத்துக்கு நடுவில் கருத்து கணிப்பு வைக்கக்கூடாது. கருத்து கணிப்பு தப்பு சொல்றீங்கல்ல, அதுதான் சார். எத்தனை தேர்தலில் பணம் எலெக்ஷன் கமிஷன் எத்தனை தேர்தல் எத்தனை தேர்தலில் பணம் கொடுக்காம நீங்க சந்திச்சிருக்கீங்க? அதெல்லாம் பேசாதீங்க. அதை எப்படி பேசாத? ஜனநாயகத்தில் அடிப்படை அண்ணா ஏன் பேசல? கட்சி தலைவர் பணம் வாங்கலாம், வாக்காளருக்கு பணம் இல்ல நம்ம இல்ல பேசுவோம். கட்சி நீங்க நீங்க ஏழ்மையான தலைவரா நல்ல கண்ணு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரா? நல்ல கண்ணு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரா? வெளிநாட்டுக்காரதன வச்சிருக்காரு. ஆமா ஆடம்பர வாழ்க்கை தான். அவர் என்ன சொகுசு வாழ்வாரு? ஒரு நிமிஷம் இருங்க, நான் பதில் சொல்றேன். அவர் நல்ல கண்ணு மாதிரி ஆட்டோலயா போனாரு? ஆமா இருங்க சொல்றேன், பதில் சொல்றேன். கேட்டீங்க, பதில் சொல்றேன். அதாவது ஒவ்வொரு தடவையும் வந்து விதிமுறை மாறிக்கிட்டே இருக்கு. 24 ஹவர்ஸ் பிரச்சாரம் பண்ண காலம் உண்டு. அப்போ மாட்டு வண்டியில் உடமை பண்ணலாம். இப்போ இருக்கிற காலத்துக்கு விரைவாக தான் போனோம். அதுக்கு நாங்கள் வந்து மக்கள் பணத்தில் கட்சி நடத்துகிற எங்களுக்கு வந்து எந்த அசியமும் கிடையாது. கார்பரேட் கிட்ட காசு வாங்க நீங்கள் தான் தலை குனியணும். தேர்தல் பத்திரம் வெளியிடும் போது வெளிநாட்டுல பணம் வாங்கி சார் ஒரு நிமிஷம் அது என்ன ப்ரூஃப்? நீங்க தான் ஆளுங்கட்சியில இருக்கீங்க, ப்ரூஃப் எடுத்து காட்டுங்க. ஆர்எஸ்எஸ் பாராட்டறாரு, பணம் வாங்கிட்டு தான் பாராட்டறாரு. எல்லா கட்சியிலயும் அவர் காசு வாங்குறாங்க. ராஜகம்பீர் சார் ப்ளீஸ். நீங்க தனிப்பட்ட முறையில கார்பரேட் கிட்ட காசு வாங்கி நாங்க கார்பரேட் கிடையாது. நாங்க கார்பரேட் கிடையாது. ஓட்டுக்கு ஆமா கம்யூனிஸ்டே காசு வசூல் ரைட் ப்ளீஸ் பேச முடியும். பாயிண்ட் கம்யூனிஸ்டே கரப்டான கட்சி திமுக. இந்த தேர்தல்ல கம்யூனிஸ்டே ஓட்டு காசு கொடுத்திருக்கு. அது காரணம் திமுக. சொத்து மதிப்பு என்ன? சீமானோட இருக்கிற சொத்து மதிப்பு என்ன? நீங்க தான் ஆளுங்கட்சிக்கு எடுத்து காட்டுங்க. என்ன சொத்து மதிப்பு? நீங்க தான் ஆளுங்கட்சிக்கு எடுத்து காட்டுங்க. எடுத்து காட்டுங்க. நீங்க தான் ஆளுங்கட்சி இருக்கீங்க. ராஜகம்பீர் சார் நீங்க யோகியமா? சார் ராஜகம்பீர் சார் கட்சி நடத்துற மாதிரி முதல்ல புரியலையா? அவர் பேச முடியும். ஜனநாயகத்துல உங்களுக்கு ஜெயிக்க துப்புலங்க. ஜெயிக்கிறதுக்கு வழி இல்ல. பணம் கொடுக்காம தேர்தல் சந்திக்க துப்பு இருக்கா? மக்களை கவர முடியல இல்ல. ஆமாங்க உங்கள மாதிரி கரப்டடா மக்களுக்கு கொடுக்காம பழனிவேலுக்கு பணம் எப்படி ஜெயிக்கிறாரு? செல்வாக்கு இல்ல உங்களுக்கு. பணம் கொடுக்காம தேர்தல் சந்திக்க துப்பு இருக்கா? உங்களுக்கு பணம் கொடுக்காம தேர்தல் சந்திக்க துப்பு இருக்கா? சார் இல்ல தனிப்பட்ட தாக்குதல்கள் வேண்டாம். தயவு செய்து துப்பு இருக்கா? தைரியம் இருக்கா? சார் ரைட் ப்ளீஸ். சார் கட்சி ஜீரோல இருக்கணும். ரைட் சார் ப்ளீஸ். லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்குறீன்னு ஒத்துக்குங்க. அதுக்கு துப்பு இருக்கா? நான் லைவ் போட்டிருக்கேன் Facebookல. நான் லைவ் போட்டிருக்கேன் பணம் கொடுக்கறத. அது தடுக்க துப்பு இருக்கா? உங்க தேர்தல்ல தான் 2014 தேர்தல் ஆணையம் உங்க அதுதான் உங்க அதிகாரிங்க தானே. உங்க அதிகாரிங்க தானே நைட்ல இங்க நிக்கறாங்க. யார் நடத்துறா? திமுக உங்க அதிகாரிங்க தானே. உங்க அதிகாரிங்க தானே. தேர்தல் ஆணையம் உங்க அதிகாரி கேமரா வாங்கி வாடகைக்கு வச்சிருக்கீங்க. ரோட்ல ஆளே வராத வியாபாரிங்க போற காசை பிடிக்கிறீங்க. எங்க பணம் கொடுக்குறாங்களா அங்க போயிட்டு உங்க டீம் நிக்க மாட்டீங்க. எல்லாம் தெருக்கோணல் இருக்குங்க அவ்வளவுதான். 40 லட்சம் எலெக்ஷன் ஆட்ட களத்துல நீங்க இல்ல. அதான் பணம் ராஜகம்பீர் சார் யாரையும் குறைச்சு மதிப்பு இல்ல நம்ம அப்படி இல்ல அது வந்து சரியான வார்த்தை இல்ல இல்லங்க. அவங்க ஆரம்பிச்ச கட்சி 26 அவங்க இல்ல அது ஜெயிக்கலனா இல்ல 8% மக்கள் 36 லட்சம் பேர் வாக்கு செலுத்திருக்காங்க. அது சார் 36 லட்சம் பேர் வாக்கு செலுத்திருக்காங்க. குறைச்சு மதிப்பிட கூடாது. நான் சொல்ல கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். மக்கள் எங்களை 35 லட்சம் பேர் ஆதரிச்சிருக்காங்க. அது நாங்க பாத்துறோம். அது உங்களுக்கு வன்மம் 2016 இருந்து உங்க பேர் சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கா? நாம் தமிழர் பேர் சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கா? பெரியார் தலைவர் 15 வருஷம் கழிச்சு அவர் தலைவர் கிடையாது. என்னது உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? நீங்க பெரியார் எதிர்க்கும் போது என்ன போச்சு உங்களுக்கு? நீங்க பெரியார் எதிர்க்கும் போது இல்ல சார் இது சார் தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம் ப்ளீஸ் சார் தயவு செய்து வேண்டாம் சார். நீங்க பெரியார் சார் நீங்க பெரியார் பண்ணீங்களா இல்லையா? சார் தனிப்பட்ட தாக்குதல் மாறுது. இது வேண்டாம் தயவு செய்து வேண்டாம். இல்ல மனசா தயவு செய்து நீங்க என்ன கொள்கை இருக்கு? ஊழல் பண்றது கொள்கையா? கஞ்சா விக்கிறது கொள்கையா? போதை மருந்து விக்கிறது கொள்கையா? ஓட்டு போறேன் மக்கள்கிட்ட போய் மக்கள் ஓட்டு போலங்க. நீங்க ஓட்ட திருடுறீங்க. உங்கள மாதிரி பணம் கொடுக்காம தேர்தல் சந்திக்க துப்பு இருக்கா? உங்களுக்கு திராணி இருக்கா? பணம் கொடுக்காம தனிப்பட்ட தாக்குதல் போயிட்டு தேர்தல் சந்திக்க திராணி இருக்கா? தெம்பு இருக்கா? ஜெயிக்க முடியல சார் ரைட். உங்கள மாதிரி தனி முதலாளி கிட்ட பணம் வாங்கி திருட்டுத்தனமா தேர்தல் சந்திக்க கம்யூனிஸ்டே கரப்டான கட்சிகள் இல்ல. நாங்க வாங்கலங்க. நாங்க வாங்கல. எடுத்து காட்டுங்க. உங்க பத்திரம் தான் வெளியில வந்து காரி முடிஞ்சது.
இந்தியாவிலேயே அதிகமா பணம் வாங்குறது நாகரிகமா பிஜேபி. பேசுவோம். மாநில கட்சியில முதல் இடம் Right, திமுக. இதை right. இல்லைன்னு மறுக்க முடியுமா உங்களால? Right, hold on, please. இந்தியாவிலேயே அதிகமா பணம் வாங்குறது யாருங்க? திமுகங்க. பிஜேபி கிட்ட டஃப் கொடுக்குறாங்க. சரி, right. பிஜேபி தேசிய கட்சி, அது கூட போட்டி போடுது பணம் வாங்குறதுல. கார்பரேட் கம்பெனி. நீங்க வந்து மக்களாட்சி பத்தி பேசுறீங்களா? அண்ணா இதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? Points taken. ஆரோக்கிய சத்யா. பணம் கொடுக்காம தேர்தல் சந்திக்கிறதுக்கு ஒரு பிராணி இல்ல, தெம்பு இல்ல. எல்லா இடத்துலயும் பந்தல் போட்டு சேர போட்டு வெக்கமே இல்லாம சரிங்க, right. பணத்தை ஆட்டு மந்த மாதிரி கூட்டி ஒரு தொகுதியாவது Right. மக்கள் கிட்ட போய் சந்திச்சு இந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் சொல்றேன் நான் வந்து அதை செய்வேன் ஒரு மேடை பேசுறது எடுத்து காட்ட சொல்லுங்க சரி, right, right, right. Points மக்கள் கிட்ட பேசுறதுக்கே தைரியம் கிடையாது, போனா உள்ள சேர்க்க மாட்டாங்க. ரைட் சார். கிருஷ்ணன், இதில் வந்து தாவேக்காவுக்கு ஒரு கருத்து கணிப்பு முடிவு வந்து சாதகமாக வந்திருக்கு அப்படிங்கிறது இதில் பார்க்கணும். 98 120 இடங்கள் இந்தியா டுடே கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். இப்போ அதில் அந்த விதத்தில் பார்க்கின்ற போது கூட ஏதோ ஒரு இடத்துல கூட நாம் தமிழருக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படலை அப்படிங்கிறது வந்து நீ அப்படி பார்க்குறீங்களா, இல்லை வந்து இது சரியானது இல்லைங்கிற எடுத்துக்கிறீங்களா? இல்லை, நான் தான் ஏற்கனவே சொன்னது தான். 2016 நம்ம முதல் தேர்தல் சந்திச்சதுலேருந்து நம்ம இப்போ வந்து நம்ம பேரை போட்டு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு என் பேரை சொல்கிறதுக்கு பயம்னா பேரை எழுதி 0ன்னு கூட சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கே இவங்களுக்கு 10 வருஷம் டைம் எடுத்திருக்கு அதை சொல்கிறதுக்கே. ஸோ அதனால் வந்து இது வந்து நம்ம ஒரு புதிய ஒரு இப்போ வழக்கமாக ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, தேர்தல்னால் வந்து அது ஒரு திருவிழா. திருவிழா குழந்தைங்களுக்கு போயிட்டு பொம்மைலாம் வாங்கி கொடுக்குற மாதிரி திருவிழா வந்துடுச்சு. மக்களுக்கு 500 1000 பிரியாணி சரக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குற ஒரு 10-20 நாள் திருவிழா கொண்டாட்டமாக நம்ம கொண்டாடுவோன்றது நம்ம திராவிட கட்சிகளுடைய பாரம்பரியம். சரி, இப்போ நீங்க சொல்ற கணக்குப்படி வச்சுக்கலாம். திராவிட கட்சிகள் அதெல்லாம் வரேன். அந்த கேள்விக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. திராவிட கட்சிகள் வந்து உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள், அவர்களுக்கு வந்து அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க, அவங்க வந்து மக்களுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க. தாவேக்கா என்ன செஞ்சிருக்கிறது? இல்லை, அது ரிசல்ட் வரும்போது தெரியும். இப்போ தாவேக்கா என்ன செஞ்சிருக்குன்றத தாண்டி அவர் வந்து ஒரு ஸ்டாரு, உலக அறிஞ்ச ஒரு நபர். ஏன்னா உச்சத்தில் நடிக்கிற அந்த ஒரு திரையுலகத்தில் இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவர். இப்போ வயதில் இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அறிமுகமானவர், தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். இப்போ அது வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கமர்ஷியலான ஒரு அரசியல் தான் விஜய் அவர்களும் செய்கிறது. ஸோ அதனால் அது வந்து இவங்க கருத்து கணிப்பு எடுக்கிறவங்க, அதுதான் நான் சொல்கிறேன், கருத்து கணிப்பு எடுக்கிறவங்க வந்து களத்தில் போயிட்டு மக்கள்கிட்ட யார் என்ன கொள்கையை சொல்கிறாங்க, எந்த மாதிரி அரசியலை செய்கிறாங்கன்றதை பார்த்து அந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு எடுத்தால் நீங்கள் சொல்கிற முடிவுகள் வந்து மாறும். அப்போ இவங்க வந்து என்னன்னா மக்களுடைய மனநிலையில் மாற்றம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? மக்கள் கிட்ட மனநிலையில் மாற்றம் இருக்குது. அந்த மாற்றத்தை வந்து இது போல வந்து பணம், சினிமா இந்த மாதிரி விஷயங்களை வந்து டைவர்ட் பண்ணுது. இல்ல சார், அதுக்கு நடுவுல நம்ம ரெப்ரசன்டேஷன் நமக்கு வந்திருக்கணும்ல. அதுதான் சார், அந்த மாற்றம் தான். இப்போ அந்த மாற்றம் தான் 35 லட்சம் வரைக்கும் நாங்கள் லாஸ்ட் தேர்தல் வரைக்கும் 35 லட்சத்தை எட்டியதுன்னா அந்த மாற்றத்துக்கான அறிகுறி தான். எதுவுமே இல்லாமல் வந்து 1% வாங்கின ஓட்டு யாராவது வந்து அடுத்த நிலைமைக்கு போயிருக்க அந்த கட்சி. இப்போ சிரஞ்சீவி அவர்கள் வந்து முதல் தேர்தலையே எம்எல்ஏவே ஜெயிச்சாரு, எம்பி ஜெயிச்சாரு. இப்போ அந்த கட்சி இருக்குங்களா? ஏன்னா அது வந்து நிலையற்றது. இப்போ நம்ம வந்து அப்படி கிடையாது, நமக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது, அதை அடையணுன்ற ஒரு பாதை நம்ம தெளிவாக நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய பாதையில் முன்னேறி போய்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு நடுவில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிள் இருக்குன்னு சொல்கிறேன் சாரோடைய தெளிவுக்காக. அதாவது முதல்ல வந்து இப்போ நம்ம அந்த ஜனநாயகத்தில் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கிற வரையறை 40 லட்சம் ஒரு தொகுதிக்கு. அந்த 40 லட்சத்துக்குள்ளே தான் ஒவ்வொரு வேட்பாளரும் செலவு செய்கிறாங்களா அதை உறுதி செய்துட்டு நம்ம இதை பற்றி பேசணும்னா அதில் ஒரு மனசாட்சி இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது. அதுக்கு தான் தேர்தல் ஆணையம் இருக்காங்க. தேர்தல் ஆணையம் இருக்காங்க, அதை வந்து சரியாக கவனிக்கிறாங்களா, அதுதான் முதல் கேள்வி. ஏன்னா அது முழுக்க வந்து ஒரு கண் துடைப்பு தான். 40 லட்சத்துக்குள்ளே செலவு பண்ணுறாங்கிறது முழுக்க ஒரு கண் துடைப்பு. ஏன்னா அவங்க செய்கிற செலவு குறைஞ்சது 25 கோடி, ஒரு தொகுதிக்கும் குறைஞ்சது 25 கோடி. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம நாட்டில் இப்போ அரசியல் பண்ணனா, இப்போ ஐயா கேட்டார்ல நல்லக்கண்ணு மாதிரி வாழ்றாருன்னு, இனிமேல் நல்லக்கண்ணு மாதிரி ஒருத்தரால் வாழவே முடியாது. அப்படி வாழ்ந்தால் தேர்தல் அரசியலில் போட்டியிடவே முடியாது. அந்த நிலைமைக்கு இவங்க கொண்டு வந்துட்டாங்க. அவங்க வேணா நல்லக்கண்ணு மாதிரி வாழ்ந்தாருன்னா ஓரமாக இருந்து பார்த்து வேடிக்கை பார்க்கலாம். வேணா 10,000 கட்டி நாமினேஷன் தாக்கல் பண்ணலாமே ஒழிய தேர்தலில் போட்டியிட மக்களே வந்து எங்கப்பா நீ ஜெயிக்க போகிற அப்படின்ற மனநிலைக்கு தான் வருவாங்களே ஒழிய நல்லவங்க தேர்ந்தெடுக்கணும். இப்போ ஒரு இளைஞன் வரானா, இந்த ஸ்கூல் படிக்கும்போது கேட்பாங்களே நான் முதல்வன் ஆனால் என்ன செய்வேன் பிரதமர், அது கட்டுரை எழுதத்தோடு முடிஞ்சிடும் கனவு. தேர்தல் அரசியலில் போட்டியிடவே முடியாது. ஒன்று முதலமைச்சர் வாரிசாக இருக்கணும், இல்லை பிரதமர் வாரிசாக இருக்கணும், இல்லை முன்னாள் அமைச்சருங்க வாரிசாக இருக்கணும், இல்லை ஒரு பெரிய தொழிலதிபருடைய வாரிசாக இருக்கணும். அவங்களால மட்டும்தான் இருங்க அவங்களால மட்டும்தான் இந்த அரசியலில் வந்து சார் சொல்கிற மாதிரி வந்து இந்த கருத்து கணிப்பில் முன்னாடி வர முடியும். மக்கள்கிட்ட இருந்து ஒரு எளிமையாக பணம் செலவு பண்ணாமல் ஒரு தொகுதிக்கு 3 லட்சம் 4 லட்சம் மட்டுமே செலவு செய்கிற ஒரு சாதாரண ஒரு ஏழையால் கூட வேட்பாளராகி மக்கள் பிரச்சனையை வந்து பப்ளிக்கில் பேச முடியுன்ற ஒரு உதாரணம் தான் வந்து நாம் தமிழர் கட்சி. அதுக்கான முன்னோட்டம் தான் இப்போ நாங்கள் 24.8% வாங்கினது. அதை தொடர்ந்து நாங்கள் இன்னும்
போக வேண்டிய தூரம் இருக்கு. அது ரிசல்ட் வரும்போது 4ஆம் தேதி தெரியும். இதை வச்சு நம்ம பேசுறது வந்து நான் இதை வச்சு விட்டுருங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்கள் ஒரு கணக்கு சொல்லுங்க, நீங்க எத்தனை தொகுதியில் வெற்றி பெறுவீங்கன்னு நீங்கள் ஒரு கணக்கு சொல்லுங்க. இல்ல அது கணக்கு 4ஆம் தேதி தெரிய போகுது. நீங்க கண்டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா சார்? நீங்க எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்க உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்றேன், இப்போ நான் 180 சொல்றேன்னு சரி, அந்த கணக்கே வச்சு 180 ஜெயிக்க போறேன்னு சொல்றேன். நீங்க சொல்ற கணக்குப்படி வச்சுக்கோங்க. 180 தொகுதியில் நாம் தமிழ் ஜெயிக்கிறது வைத்துக் கொள்வோம். நீங்க சொல்ற கணக்குப்படி. இப்போ திராவிட கட்சிகளை விட்டுருங்க. தாவேக உங்களுக்கு அப்புறம் தானே, இதுதானே ஃபர்ஸ்ட் தேர்தல், 2 வருஷம் தான் அது, 3வது வருஷம் இப்போ வந்து வருஷம் கூட இல்ல, முதல் தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்படி என்றால் அவருங்க வந்து எவ்வளவு சீட் ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தோராயமான எனக்கு சொல்லுங்க. நீங்க 180, அவங்க எத்தனை சீட் ஜெயிப்பாங்க சொல்லுங்க. தாவேகாக்கு வந்து புதுசா இப்பதான் வந்திருக்காங்க. எண்ணிக்கையில சொல்லுங்க. எனக்கு எண்ணிக்கையில தாவேகா வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. 0ன்னு வச்சுக்கலாமா? சரியா? சரி, அவங்க ஒரு ரெப்ரசன்டேஷனுக்கு ஒரு தோராயம் எத்தனை சதவீதம் வாங்குவாங்கன்னு கணக்கு வைக்கிறீங்களா? சதவீத கணக்குக்கு நான் வரல. அவங்க வந்து எந்த ஒரு எண்ணிக்கையும் நீங்க வந்து நான் வந்து உங்க கணக்கு தான் நான் கேக்குறேன். உங்களுடைய கணக்கு நீங்க சரியா சொல்லாம நீங்க வந்து அதுல இருந்து நழுவி போயிட்டே இருக்கு. நழுவி போகல சார், நழுவி போகல. நான் அதுதான் சொல்றேன். முதல் கேள்வி ஜனநாயகமே வந்து இங்க வந்து சரியா இல்லைன்னு முதல் சொல்றேன். கேட்டா வந்து கையால் ஆகாதவங்க, ஆற்றாமை அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காரு. அது மனசாட்சி தொட்டு சொல்லட்டும். 40 லட்சத்துக்குள்ள செலவு செய்துட்டு ஒவ்வொரு வேட்பாளரும் சரியான சமமான ஒரு போட்டினா சொல்கிறாங்களே, சமூக நீதி மாடல், எல்லாருக்கும் சரியானதை கொடுக்கணும், சமமான பலத்தில் எல்லாரையும் மோத விடணும், சமச்சீர் கல்வி, எல்லாத்தையும் சமம்னு சொல்கிறாங்களே. முதல் தேர்தல் காலத்தில் சமமான ஒரு நிலைப்பாடை, சமமான ஒரு களத்தை அமைச்சு கொடுக்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எதுவுமே இல்லாமல் சமமான சூழல் இல்லைங்கிறீங்க. சமமான சூழல் இல்லை, அதுதான் சொல்ல வரேன். மறுபடியும் வந்து அதான் சொன்னல, ஜனநாயக திருவிழாவில் பணம் மட்டும்தான் முன்னாடி நிற்கிது, வேற எதுவுமே கிடையாது. இப்போ அதுக்கு நடுவில் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்து வந்ததே வந்து ஒரு மக்களுக்கான ஒரு நம்பிக்கை தான், கடைசி நம்பிக்கை. நேர்மையாக ஒரு அரசியல பணம் இல்லாதவன் செய்ய முடியுன்றதுக்கு ஒரு கடைசி நம்பிக்கையே நாம் தமிழர் தான். அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இதுல வந்து நீங்க வந்து கார்ப்பரேட் நிறுவனத்தை தாவேகா தான் சொல்றாங்க, அவங்கள தான் சொல்லிக்கிறாங்க. தாவேகா வந்து அவங்களுடைய வழியை தான் பின்பற்றுறாங்க. இப்போ நீங்க அவங்க சார் 1000, 2000, 2500 பெண்களுக்கு இலவச பஸ், ஆண்களுக்கு இலவச பஸ், தமிழ்நாடு முழுக்க இலவச பஸ். ஸோ இப்போ இந்த வரிசையில் தான் அவங்க வராங்க. இவங்க வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னார், நான் வந்து இலவசத்தை தான் 1000 பலம் எதிர்க்கிறேன், இலவசத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் கடைசியில் வந்து அவரால் நிற்க முடியல. இவங்களுடைய தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா சொல்ல, எப்படி நம்ம முன்னோர்கள் பல பேர் வந்து திராவிட அரசியல் ஐக்கியமாயிட்டாங்க. எதுக்கு நம்ம முன்னோர்கள் எப்படி திராவிட அரசியலில் கரைஞ்சாங்களோ அந்த மாதிரி வந்து இவங்களும் அதனுடைய சாயலில் விழுந்துட்டாங்க. அது தெரிஞ்சு விழுந்தாங்களா தெரியாமல் விழுந்தாங்களான்னு தெரியல. அதுதான் நிதர்சனம். இது இந்த பாதையில ஒரு சமமில்லாத ஒரு சூழல் மக்கள் எதிர்கொள்ளல. அதனால வந்து இந்த சூழல் இப்படிதான் இருக்கு அப்படின்னு நிச்சயமா. இந்த தேர்தல் கருத்து கணிப்பு எடுத்த நிறுவனம், நான் என்ன கேட்கிறேன், 234 தொகுதியில திமுகவில் இருக்கிற வேட்பாளரும் சரி, அதிமுக எத்தனை வேட்பாளர் மக்களை சந்திச்சு, நான் அதிமுகவில் இருக்கிறவங்க கூட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில இடங்களை. ஏன்னா அவங்க எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவில் இருக்கிற வேட்பாளர், அந்த சிறப்பு பேச்சாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தவிர இப்போ முதல்வர், துணை முதல்வர், அக்கா கனிமொழி இவங்கெல்லாம் போனாங்களே, இவங்களை தாண்டி வேட்பாளர், அந்த தொகுதி வேட்பாளர் எத்தனை இடத்துல போயிட்டு மக்கள்கிட்ட நான் வந்து செய்வேன்னு சொல்லி பப்ளிக்காக பிரச்சாரம் பண்ணாங்க, எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். வேட்பாளர்கள் வந்து எல்லா பக்கம் போயிருக்காங்க, நீங்கள் பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். சேப்பாக்கம் திருவல்லிக்கணியுடைய வேட்பாளர் கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லா தொகுதிகளுக்கும் சென்றார், எல்லா தொகுதிகளுக்கும் சென்று அந்த அவங்க கூட இருக்கவங்களுக்கும் வெயிட் பண்ணாரு. அது போக அந்தந்த தொகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதியில பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. வாய்ப்பே இல்லைங்கிறேன். நான் தான் சொல்றேனே, பிரச்சாரம் கிடையாது. அது ஒரு 10-20 கிராமத்துக்கு வரிசையாக ரூட்டு போட்டு பந்தல் போட்டு வச்சிருப்பாங்க. ஓகே, போவாங்க, இறங்குவாங்க. அவங்க அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூட்டி அந்த பந்தல் கீழே வச்சிருக்காங்க. அந்த பந்தல் வந்து கட்சி அடையாளம் இல்லாமல் ஊர் மக்கள் போட்ட மாதிரி பந்தல் போட்டிருப்பாங்க, சேர் போட்டிருப்பாங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும். போவாங்க, இறங்குவாங்க, பர்மிஷன் வந்து கொடி நட்டுறதுக்குலாம் வாங்கியிருப்பாங்க, ஸ்பீக்கரை வந்து திமுக பாட்டு ஓடிட்டு இருக்கோம், இறங்கி நிற்பாங்க வேட்பாளர், டிஸ்ட்ரிபியூஷன் சமமில்லாத ஒரு சூழல் இருப்பதாக இது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இதை முதல் ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கருத்து கணிப்பு, ஜனநாயகம், அதுதான் சொல்றேன்ல. அதாவது ஜனநாயகத்தில் யார் வேணாலும் தோக்கலாம், ஆனால் ஜனநாயகமே இங்கே தோத்துருக்கு. அதுக்கு காரணம் இவங்க தான். ஜனநாயகத்தை முதல்ல காப்பாற்ற வாழ வைக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் மற்றதை பற்றி பேசுவோம்.